இன்னைக்கு சேலரின்றது வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி செட்டில்னு வச்சுக்கோங்களேன், இடத்துல இருந்து எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பிசினஸ் வாய்ப்பு எதுக்கு? அப்பா ஒன்னே ஒன்று தான் இந்த பிசினஸ் வாய்ப்பு அப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. 25 லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிச்சாங்க. இதை பிக்கப் சென்டர் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்த பொருள் ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இவர் சிடுமூஞ்சியாச்சு, மில்லுக்குள்ள எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் வீட்டுக்கு வந்தாலும் எங்கள்கிட்டையும் மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கோம். சிடுன்னு இருப்பாரு. இவர் போய் இந்த பொருளை கொடுப்பாரா? ஏன்பா தேவையில்லாம ஆரம்பிச்சிட்டியாப்பா, இல்லை வேற எதுவும் பேசி உன்னை மயக்கிட்டாங்களாப்பா, உனக்கு இதெல்லாம் செட் ஆகுமாப்பான்னு கேட்ட ஆள் தான் நான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இன்னைக்கு மாசம் 2 லட்ச ரூபாய்க்கு மேல இன்னைக்கு குடும்பத்துல வருமானம் வந்துகிட்டு இருக்கு. வாங்கின வருமானத்தை எல்லாமே உன்னை படிக்க வச்சேன், உன் அக்காவை படிக்க வச்சேன், உன் தம்பியை படிக்க வச்சேன். இன்னைக்கு சேவிங்ஸ் எதுவுமே இல்லை, 10 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. இன்னைக்கு சம்பாரிச்ச லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சாலும் நிம்மதியான வாழ்க்கையில கடனுக்கு வட்டி கட்டலாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா இதே வாழ்க்கையில இதே நிலைமையில நான் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களை யாரா பாக்குறது? அதுக்காக தான் ஒரு தொழில் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரியான பொருள், சரியான கம்பெனி, சரியான லீடர்ஸ் இங்க இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோட உழைப்பு ஒரு 3 வருஷம் இங்க கொடுத்தா உங்களோட வாழ்க்கை உங்களோட தலைமுறை செட்டில் ஆகும் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில ஆரம்பிச்சேன். இந்த படையில நம்புறேன். இந்த நம்பி என்னோட பிரச்சனையை சரி பண்ணேன். இதே மாதிரி எனக்கு எந்தெந்த பிரச்சனைலாம் என் கூட மில்லுக்கு வரவங்க நான் சொல்லுவேன். அதன் மூலியமா ரிசல்ட்டா மாத்தணும். இவ்வளவு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன்.